தேவனுக்கு ஸ்தோத்திரம். விடிஞ்சிருச்சுங்க, எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் தியானிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கீங்களா? எப்போவோ விடிஞ்சிருச்சுங்க, காலையில் 7 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீங்க எழுந்திருச்சு காலை கடன்களெல்லாம் முடிச்சு தேவனோடு உங்க நேரத்தை செலவழிச்சு மறுபடியும் நாம் எல்லோரும் சேர்ந்து தியானிக்கிற வகையில் உங்களில் சிலராவது ஆயத்தமாயிருப்பீர்கள் நம்புகிறேன். வாருங்கள். ஆசையோடு எதிர்பார்க்கிறவர்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஒருவேளை இன்னும் நீங்க படுக்கையில் இருந்தா இப்போவாவது எழுந்துக்கோங்க. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கலாம், ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அவசியம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம், நாள்தோறும் குறைவுகளை எதிர்கொள்கிறோம், நாள்தோறும் போராட்டங்களை எதிர்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய சகாயம் அவசியம் அல்லவா? உம்முடைய வேதாகமத்திலே இருக்கிற காரியங்கள் எங்கள் இருதயத்திற்கு ஆறுதலை உண்டாக்குகிறது. அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படி எங்களோடு என்று பேசும்படியாய் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படித்தானுங்க, நித்திய கண்டம் பூரண ஆயுஷ்னு ஒரு பழமொழி கூட இருக்கு இல்லையா? தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனையை, ஏதோ ஒரு குறைவை அல்லது ஏதாவது ஒரு தேவையை நாம் எதிர்கொண்டு ஆக வேண்டி இருக்கிறது. அப்போ இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனை என்ன? எக்ஸாமுக்கு போகணுங்கிறதா, அல்லது இன்டர்வியூக்கு போகணுங்கிறதா, அல்லது இன்னைக்கு என்ன சமைக்கிறது அப்படிங்கிற பிரச்சனையா? ஐயோ இன்னைக்கு கையில காசே இல்லையே, எப்படி இந்த நாளை நகர்த்துறது அப்படிங்கிற பயமா? ஐயோ வீட்டில் அரிசி நிரம்பி வழியுதுன்னா பாருங்க. அது சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, காலி ஆயிடுச்சுன்னு சொன்னா நல்லா இருக்காதுன்னு. நிரம்பி வழியுது அப்படின்னா மொத்தமா தீந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அநேக நேரங்களில் சிலது நமக்கு நிறையா இருந்தா, சிலது ஒண்ணுமே இல்லாத நிலைமை. அஃப்கோர்ஸ் நம்மள சில பேருக்கு தேவன் நல்ல திருப்தியை கொடுத்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் சாமானியர்களுக்கு மத்தியில், ஏழை எளியோருக்கு மத்தியில், கிராமங்கள்ல எத்தனையோ விதமான மக்களிடத்திலே ஊழியம் செய்ததுனாலே எல்லோருடைய நிலைமையை அறிந்து கொள்ளும்படியாக, அவர்களுடைய பாடுகளுக்காக ஜெபிக்கும்படியாக தேவன் உதவி செய்ததுனாலே சில ஏழை எளியோர்கள் வீட்டில் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, சிலது ஜாஸ்தியா இருக்கும், சிலது ஒண்ணுமே இருக்காது. அது இருந்தா இது இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் எத்தனையோ வீடுகள் இருக்கு. இதெல்லாம் கவனிச்சிருக்கேன். உண்மைதாங்க. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் குடும்பத்தை இன்னும் போஷிக்க முடியாதவங்களா எத்தனையோ பேர் இருக்காங்களா இல்லையா? கோடீஸ்வரர்கள் இன்னும் அதிகமா கோடிகளை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. நல்ல ஆகாரத்திற்கு இல்லாதவர்கள் இன்னும் அதிகமா ஏழ்மையில தவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலே நாம பணக்காரர்கள் நமக்கு உதவணும் அப்படின்னு நினைப்போம், அல்லது அரசாங்கம் நமக்கு உதவணும்னு நினைப்போம், போராடுவோம். ஆனா நம்ப தகுந்த தேவன் நம்முடைய தேவன். அவர் மீது நம்முடைய விசுவாசத்தை முழுமையா நாம வைக்கணுங்க. உனக்கு எதுல குறைவு வந்தாலும் சரி, அது பொருளாதார ரீதியான குறைவா இருந்தாலும் சரி, அல்லது உங்க சரீரத்தில் ஏதாவது ஆரோக்கிய குறைவுங்கிற பிரச்சனையா இருந்தாலும், இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்குமான தீர்வு ஆண்டவரிடத்திலே உண்டு. பதில் அவரிடத்தில்தான் உண்டு. சிலர் சரீர பிரகாரமா நல்ல பலனோட இருப்பாங்க. ஆனா அவங்க உள்ளத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பலவீனமானதா இருக்கும். சிலர் அவங்க மனசளவுல நல்ல திடகாத்திரமானவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க சரீரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நலிந்து போனதா இருக்கும். சிலரோ வெளியரங்கமா மாத்திரமில்லை, அந்த ரங்கத்திலையும் கூட திடமா இருப்பாங்க, பலமா இருப்பாங்க. அவங்க யார் தெரியுமாங்க? கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். அஃப்கோர்ஸ் சரீரத்துக்கு தேவையான நல்ல ஆகாரத்தை எடுத்துக்கிட்டா சரீரத்துக்கு பலம் கிடைக்கும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பலம் வேணும்னா, போராட்டங்களிலே ஜெயிக்கணும்னா, பிசாசானவனை மேற்கொள்ளணும்னா, தோல்வியிலிருந்து மீளணும்னா, தேவ ஞானமும் தேவ ஆசீர்வாதமும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால்தான் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போறதுக்கு நாம கத்துக்கணும். நாம தேவனிடத்துல சொல்லுவதற்கு முன்பே நம்முடைய குறைவுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நாம நிறைய நேரங்கள்ல நினைச்சுக்கிறோம், நாம சொன்னாதான் தேவனுக்கு செய்வார். இல்லைங்க. தாய்க்கு பிள்ளையோட பசி தெரியாதா? ஒருவேளை இன்றைய தாய்மாருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா பரமபிதாவுக்கு நம்முடைய தேவைகள் எல்லாம் தெரியும். எது எப்போ யாருக்கு தேவையோ அறிந்திருக்கிற தேவன் சமஸ்தமும் நமக்காக செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் உன்னை பரீட்சிக்கிறதுக்காக, உன்னுடைய விசுவாசத்தை பரீட்சிக்கிறதுக்காக சில நேரங்கள்ல சில குறைவுகள் நமக்கு வரும்படியாக அனுமதிக்கிறார். அங்க ஒரு தடவை யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு
பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். 5 அப்பங்கள் 2 மீன்களைக் கொண்டு எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தார் என்பது நம்ம எல்லோருக்குமே நன்றாய் தெரியும். நிச்சயம் இதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒருவேளை அதை கதையா கேட்கிறீங்களோ அல்லது அதன் சத்தியத்தை உணர்ந்திருக்கீங்களோ அது எனக்கு தெரியாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களிலும் கூட, அதாவது கவனிங்க, 4 சுவிசேஷங்களையும் தெளிவா பல்வேறு கோணங்கள்ல எழுதப்பட்டிருக்கிற ஒரே ஒரு அற்புதம் இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான். அதாவது இதுல எவ்வளவு முக்கியமான பாடங்கள் இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணுங்க. அங்கே ஆண்டவர் போதித்த பிறகு அந்த திரளான ஜனங்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறதை அவர் கண்டு, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று பிலிப்புவிடத்திலே கேட்கிறார். நேரமாகிவிட்டதால் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து அனுப்புங்கள் என்று வேறொரு சுவிசேஷத்தில் இருக்கிறது. 4 சுவிசேஷங்களும் வெவ்வேறு விதத்தில் இருக்கும். ஏன்னா அவரவர்கள் பார்த்த கோணங்கள் அவரவர் எழுதினார்கள். ஒரே மாதிரி எழுதினா காப்பி அடிச்ச மாதிரி இருக்கும்ல. நாம் ஒவ்வொரு கோணத்திலே பார்க்கிற போது சில பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணுவோம். அதே மாதிரி வெவ்வேறு விதமான கோணங்களிலே சில விஷயங்கள் அந்த சீசன் கவனித்தது, இந்த சீசன் கவனித்தது, அவங்க அப்படி கவனிச்சதெல்லாம் விவரமா எழுதி அதாவது ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரி 4 சுவிசேஷங்களையும் படிக்கும் போது நமக்கு புரியும். இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, இருட்டாயிட்டு இருக்கு, வனாந்திரத்துல நாம இருக்கோம், அவங்க எல்லாருக்கும் ஏதாவது சாப்பாடு தரலன்னா எல்லாம் டயர்டாகி போயிடுவாங்க. சோ இவங்களுக்கு ஆகாரம் எங்க இருந்து வாங்கிட்டு வருவீங்க என்று கேட்ட வேளையில, அதாவதுங்க, சாப்பாட்டுக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சா நம்ம ஆயத்தமா இருப்போம். தெரியாம திடீர்னு ஒரு 10-15 பேர் நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்துட்டா அப்ப நிலைமை எப்படி இருக்கும்? கணவர் வந்து சரி எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணிடுமான்னு சொன்னா, ஐயோ வீட்டுல அரிசி இல்லையே, காய்கறி இல்லையே, 15 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு பாத்திரம் இல்லையே, என்ன திடீர்னு வந்து நீங்க செய்யன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? அன்எக்ஸ்பெக்டடா, எதிர்பார்க்காத வேளையில அத்தனை 1000 பேருக்கு போஜனம் கொடுக்கணும். நீங்க எப்படி கொடுக்க போறீங்க என்று கேட்கிறார். அங்க என்ன நடக்குதுன்னா, என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அவர்களை பரீட்சிப்பதற்காக பிலிப்பு விடத்துல கேட்கிறார். அதற்கு பிலிப்பு சொல்ற பதில ரெடியா வச்சிருக்கான் பாருங்க. 7வது வசனத்துல, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. கொஞ்சம் கொஞ்சம் அப்பத்தை பங்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட, அந்த மாதிரி கணக்கு வச்சா கூட, எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு 200 பணத்து அப்பங்கள் பத்தாதே. அதாவது ஒரு பணம் அப்படின்னா நாட்கள்ல ஒரு பாதி நாள் கூலி. அப்போ ஒரு மனிதனுடைய 200 நாட்கள் பெறக்கூடிய சம்பாத்தியம் அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா மோர் தேன் அன் ஆஃப் இயர், அப்படிதானே? அதாவது ஒரு 7 மாதங்கள், ஆல்மோஸ்ட் 7 மாதங்கள். ஸோ இந்த 7 மாதங்கள் சம்பாதிக்கிற பணம் அப்படிங்கிற மாதிரி தான். எங்கிருந்து கிடைக்கும் அவ்வளவு பணம்? ஏடிஎம் எல்லாம் இல்லைங்க அந்த நாட்களில். கூகுள் பேயோ ஃபோன்பே எல்லாம் கிடையாது எங்கிருந்து அப்படியே அழுத்தி அனுப்புறதுக்கு. இந்நாட்களில் பணத்தை இங்கிருந்து அங்கே அனுப்புறது, அங்கிருந்து எங்கே வேணாலும் அனுப்புறது ரொம்ப சுலபமாயிடுச்சுல. அதே போல் அன்றைக்கி கிரெடிட் கார்ட்ஸ் இல்லை. இன்றைக்கி பணம் இல்லைன்னா கூட கிரெடிட் கார்டு மூலமாக செலவு செய்ய முடியும். அப்போ அந்நாட்களில் அந்த வனாந்தரத்தில் எங்கிருந்து வரும், எங்கிருந்து கிடைக்கும், எங்கிருந்து எடுக்க முடியும்? சில தகப்பன்மார் சொல்லுவாங்கல்ல, சும்மா பணம் பணம் பணம்னா நான் எங்கிருந்து கொண்டு வர முடியும்? என்னோட சம்பளம் எவ்வளவு? நான் கரண்ட் பில் கட்டுறதா, இல்லை ஃபோன் பில் கட்டுறதா, பிள்ளைங்க ஃபீஸ் கட்டுறதா, இல்லை உனக்கு சாரி வாங்குறதா, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதா, என்னதான் செய்ய சொல்ற அப்படிங்கிற வார்த்தை காலங்காத்தால எழுந்த உடனே இன்னைக்கு அநேக வீடுகளை நம்ம கேட்கறதா இருக்கிறதானே. நீங்க கொடுக்கறது ஏதோ 100 ரூபாய், அதை வச்சு எத்தனை குழம்பு செய்யறது, என்னென்ன கூட்டு பொரியல் செய்யறது, நான் என்ன செய்ய முடியும்? ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்றீங்களே, எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்னு மனைவிமார் கேட்கறாங்களா இல்லையா? ஒரு முடிவு இல்லைங்க மனுஷனுக்கு. எவ்வளவு இருந்தாலும் இன்னும் இல்ல இல்ல அப்படிங்கிற வார்த்தை, இன்னும் பத்தலைங்கிற வார்த்தை இந்நாட்கள்ல சர்வ சாதாரணமாய் போச்சு. எஸ், நம்முடைய சொந்த அறிவுனால, நம்முடைய சொந்த சாமர்த்தியத்தினால நமக்கு தேவையானதெல்லாம் சம்பாதிக்க முடியும்னா அப்புறம் ஆண்டவரை தேடுற தேவைங்க இருக்கும்? விசுவாசம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமே. ஏசப்பா அவனுடைய கரங்களில் அர்ப்பணிச்சிட்டா உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வும் கிடைக்கும். உன்னுடைய கொஞ்சமும் கூட திருப்தியை தரும். உடனே பணத்தை வச்சு கால்குலேட் பண்ணிக்குவோம் இல்லைங்களா? பணத்தால வாங்க முடியாதது எத்தனையோ இருக்குங்க. பணம் இல்லைங்க முக்கியம். உன்னுடைய சம்பளம் எவ்வளோன்னு கேட்டா இவ்வளவு அப்படின்னு சொல்ல முடியும். எத்தனையோ 1000 சம்பளம் வாங்குறவங்களுக்கே கடன் இருக்குங்க.
குறைவான சம்பளம் வாங்குறவங்களுக்கும் கடன் இருக்கு. கடனே இல்லைன்னு சொல்ல முடிஞ்சவங்க யாருங்க? இந்த தேவன் ஆசீர்வதித்த சம்பளம் அது கொஞ்சமா இருந்தா கூட அது போதிய அளவுக்கானதாக இருக்கும். அதாவது அங்க ஒரு குழப்பமான சூழ்நிலை தான். பணமே இருந்தா கூட பக்கத்துல வாங்கறதுக்கு கடை எதுவும் இல்லையே. இது ஒரு வனாந்திரமான இடம் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் அங்க இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து சொல்றாங்க. இதுக்கடையில அந்திரேயா அப்படிங்கிற சீஷன் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னு பாருங்க. 8ஆம் வருஷம் சகோதரனாகிய அந்திரேயா, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. எப்படி இத்தனை பேருக்கு போஜனம் கொடுக்கறது? இவ்வளவு பேருக்கு போஜனம் கொடுக்க பணம் வேணுமே அப்படின்னு பிலிப்பு சொல்லுகிற அந்த நேரத்துல அந்திரேயா சொல்றான், ஆண்டவரே இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவங்ககிட்ட 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனால் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம்? ஆயிரக்கணக்கான அவங்க இருக்கிறாங்க, 5 அப்பங்களும் 2 மீனும் எப்படிங்க போதும்? இதே பிரச்சனை தான் இந்நாட்கள். எவ்வளவு தந்தாலும் எவ்வளவு கிடைச்சாலும் போதாது போதாது போதாது. ஓட்ட பையில போட்ட மாதிரி நம்ம சம்பாத்தியம் எல்லாமே வீணாய் போயிட்டு இருக்கு. நம்மளு திருப்தியாக இருக்கணும்னு தான் தேவன் ஆசைப்படுகிறார். நமக்கு திருப்தி வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும், நமக்கு அவர் மீது விசுவாசம் இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதாய் இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். சரி, அதங்கிட்ட வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதோட உட்கார வைங்க ஜனங்கள் எல்லாரையும் சொல்றாரு. அதாவது பந்தி பரிமாற அளவுக்கு உட்காரும்படி சொல்றாரு. சீஷர்களுக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஆனால் அவர் சொன்னபடி அவர்கள் செய்தார்கள். தேவன் சொல்லுகிறபடி செய்தால் கட்டாயமாக அபிவிருத்தியை காண்பாய். நீ அற்புதங்களை நிச்சயமாய் காண்பாய். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களே இல்லை என்றால் காரணம் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. உனக்கு தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும், உனக்கு புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பார். கட்டாயம் வாழ்க்கையில் அற்புதத்தை காண முடியும். தேவன் என்னை ஊழியத்திற்கு அழைத்த போது ஒரு 18 வயது வாலிபனாக எனக்கு எதுவுமே அப்ப புரியலங்க. தேவன் என் மேல இவ்வளவு பெரிய திட்டத்தை வச்சிருப்பார், இவ்வளவு உயர்த்துவார் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு இது புரியவே இல்லை. என்ன செய்ய போற, நான் எப்படி இருப்பேன், அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நம்பிக்கையுரியவர்னு நம்பினேன். இன்னைக்கு அவருடைய அற்புதங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். என்னுடைய இத்தனை வருட வாழ்க்கையின் மூலமாக தேவன் தமது அற்புதங்களை செய்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிவதை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். 5000 பேரை உட்கார வச்சுட்டாங்க. ஒரு லைன்ல 5000 புருஷர்கள் கூட, எண்ணில் அடங்காத பிள்ளைகளும் ஸ்திரீகளும் அங்கே உட்கார்ந்திருக்கையில் ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுங்களா? அவர் அப்பங்களை எடுத்து 11ஆம் வசனம், இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்திலே கொடுத்தார். சீஷர்கள் பந்திருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து வேண்டிய மட்டும் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அந்த அப்பங்களை எடுத்து இன்னொரு சுவிசேஷத்தில் பார்க்க முடியும். அவைகளை எடுத்து ஆசீர்வதித்து அவைகளை பிட்டு பகிரும்படி கொடுத்தார். எவ்வளவு அற்புதம் பாருங்க. இயேசுவின் கரங்களுக்கு சென்றது கொஞ்சமாக இருந்தாலும் சிறியவர்கள் பெரியோராய் பயன்படுத்தப்படுவார்கள். அறிவியலிகள் ஞானிகளாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அற்பமாக எண்ணப்படுகிறவர்கள் அவரத்தில் ஒப்படைக்கும் போது கனமுள்ளவர்களாய் மாறுவார்கள். அவருடைய கரங்களிலே அர்ப்பணிக்கப்பட்டது கொஞ்சமாக இருந்தாலும் அது 100 பலனை கொண்டு வரும். இவைகளை நாம் அனுதினமும் கேட்கிறோம், வாசிக்கிறோம். ஆனால் நம் வாழ்க்கையில எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கிறோம்? உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆச்சரியங்களை காண வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்திலே உன்னை அர்ப்பணித்து விட வேண்டும். உன்னுடைய பிரச்சனைகளுக்காக தேவனிடத்தில் அற்புதமான பதில் வரும் என்று காத்திருக்க வேண்டும். பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. பிரச்சனைகளை அற்புதங்களாய் மாற்றக்கூடிய ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு இருப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை நீ ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவற்றை பங்கிட்டு கொடுத்த போது அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். அது ஏனோ தானோ அப்படின்னு இல்லைங்க. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். அதாவது
யோசிச்சு பார்க்க முடியுமாங்க? வெறும் 5 துண்டு அப்பங்கள் தான். ஆனா அது இப்போ 12 கூடை நிறைய மீதி இருக்கிற அப்பங்கள். யோசிச்சு பாருங்க, 5 அப்பங்களை, அதில் மீதியானவைகளை, துணிக்கைகளை எடுத்தபோது அது 12 கூடைகள் நிரம்பியதாக மீதி இருந்ததா. அதுதாங்க ஆசீர்வாதம். தேவனுடைய கரங்களிலே நீ உன்னை அர்ப்பணிக்கிற போது நீ மிகுதியாய் மிகுதியாய் உன்னை அவர் ஆசீர்வதிக்கும் போது நீ பன்மடங்கு ஆசீர்வாதமாய் பெருகுவாய். நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்ததற்கு பிறகு அது இன்னும் மிஞ்சி இன்னும் அநேகருக்கு போதுமான அளவுக்கு தேவன் காரியங்களை நடப்பிப்பார். சாப்பாட்டு விஷயத்துல மாத்திரம் இல்ல, பண விஷயத்துல மாத்திரம் இல்ல, வாழ்க்கையின் விஷயங்களை மாத்திரம் இல்ல, வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் 100 தீர்வு தேவன் நமக்கு அருளி செய்வார் என்ற விஷயத்தை நாம் விசுவாசித்தால் அற்புதங்களை பார்க்க முடியும். ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்த எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கிறார். நாம் ஒரு இடத்தில் அர்ப்பணித்துக் கொண்டால் போதும். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ குறைவுகளை கண்டு நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய பாதத்திலே சேரும்போது ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் இல்லாததால எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே நாங்கள் நஷ்டமாக்கிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் எங்களுடைய எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கொஞ்சம்தான் இருக்கிறதே, இது போதாதே என்ற குழப்பத்தோடு கூட ஒருவேளை நாங்கள் இருக்கிறோம். ஆனால் ஆசீர்வதித்து எங்களுக்கு அருளுகிற ஆண்டவர் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து, ஆண்டவரே என் வாழ்க்கை மிகவும் பலவீனமானதை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் விசுவாசத்தோடு என்று அர்ப்பணிக்கிற வேளையில நீர் எங்களுக்கு பலன் அருளி எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசிக்க கிருபை அருளுங்க ராஜா. எந்த குறைவுகளிலே, எந்த பிரச்சனைகளிலே, எந்த சிக்கல்களிலே இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்கள் அதை உம்மிடத்திலே முறையிடுவதற்கும் அதற்கான விடுதலையை பெற்றுக்கொண்டு உம்முடைய அற்புத காரியங்களை பெற்றுக்கொண்டு சாட்சி சொல்ல கிருபை அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனை விசுவாசியுங்கள், அற்புதங்களை நடத்துவார். 8939801234 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் உங்களுடைய பிரைஸ் ரிப்போர்ட்ஸை டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் தெரிவியுங்கள். நாங்கள் உங்களுக்கு பட்சமாய் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்கள். தேவன் அற்புதங்களை செய்வார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்பது மட்டுமல்லாது அடுத்தவர்களுக்கும் இதை குறித்து தெரிவிக்க மறவாதிருங்கள். தொடர்ந்து தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரத்தில் இதே அனுதின தியானத்தில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நம் அனைவரோடும் கூட துணையாய் இருப்பதாக.